மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஏப்பா தாவேக்கா துண்டெல்லாம் போடாதீங்கப்பா, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமா இணைஞ்சார் செங்கோட்டையன். 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்ப போன செப்டம்பர் மாசம் வரைக்கும் மோடி புகழ் பாடிக்கிட்டு அமித்ஷா இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் இன்னைக்கு விஜய் கூட தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாரு. புதுச்சேரி பாஜகவுடைய முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அவரு விஜய் கூட வந்து இணைகிறாரு. துக்ளக் ரமேஷ் RSS சித்தாந்தத்தோட RSS தான் இங்க ஆட்சி அமைக்கணும்னு சிந்தனை கொண்ட துக்ளக் ரமேஷ் விஜய் பயங்கரமான அரசியல் மாற்றம் கொண்டு வராரு, செங்கோட்டையன் இங்க தான் வருவாரு அப்படின்னு சொல்லி துக்ளக் ரமேஷ் மாதிரியானவங்க இன்னைக்கு விஜய் பக்கம் வந்து நின்று இருக்கிறாங்க. இப்படி பாஜகவோடு பயணித்தவர்கள், பாஜகவுக்காக பயணிக்கக்கூடியவர்கள், இவங்களோட தான் விஜய் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, இப்போ செங்கோட்டையன் அதிமுகவில் 50 வருஷமா பயணித்தவரு, அவர் இன்னைக்கு தாவேக்கல இறையிறாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி காலையில இருந்து பரபரப்பா பேசப்பட்டு இது ஒரு பிரேக்கிங் நியூஸா, பிளாஷ் நியூஸா அப்படின்னு அவனு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த செய்தி புஷ்ஷுண்டு ஆகி போச்சு. புஷியானது கூட இருந்துமே செய்தி புஷ்ஷுண்டு ஆகி போச்சு. காலையில வந்து அந்த கட்சியில வந்து சேர்றாரு. இதுக்காக விஜய் ஒரு ஸ்பெஷல் வீடியோலாம் வேற போட்டாரு. 1.5 நிமிஷத்துக்கு விஜய் ஒரு வீடியோ போட்டு, அண்ணன் செங்கோட்டையன் எம்ஜிஆர் கூடவே பயணித்தார், அண்ணன் நம்மோட இப்ப இணைய போகிறார் அப்படின்னு சொல்லி விஜய் வழக்கம் போல ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டாரு. ஆனாலுமே செல்படுக்கல. சரி, ஏதோ ஒரு வகையில விஜயோட முன்னாடி இன்னைக்கு தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு. இணைந்ததுக்கு பிறகு இன்னைக்கு அவருக்கு தலைமை பொறுப்புல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இனி அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பு பொறுப்பு எல்லாமே, அந்த நிர்வாக சம்பந்தமான பொறுப்பு எல்லாமே செங்கோட்டையன் தான் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கான ஒரு பவர் அப்படின்னா, புஷி ஆனந்துக்கு இத்தனை நாளா எப்பேற்பட்ட ஒரு பவர் இருந்ததோ அந்த பவர் தான் இப்ப செங்கோட்டையனுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது. சரி, இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எல்லாம், புஷி ஆனந்துக்கு என்ன பவர் இருந்துச்சு அப்படின்னா, புஷி ஆனந்த் வரைக்கும் கட்சிக்கான பொதுச் செயலாளரா இருந்ததில்ல, அவரு ரசிகர் மன்றத்தோட ஒரு தலைவராக தான் இருந்துட்டு இருந்தாரு. மேல யாராத, மத்து மேல யாராத, சொன்னா கேளு உயர கடிக்காத அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பவரோட செஞ்சுட்டு இருந்தாரோ, இனி அதுக்கு நிகரான ஒரு பொறுப்பு தான் செங்கோட்டையனுக்குமே இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் உண்மையாவே தமிழ் உச்சரிப்பு நல்லா பேசுவாரு. நல்ல ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஒரு நேர்காணல் எந்த விஷயம் நல்லா பேசுவாரு. இனி செங்கோட்டையனோட நிலைமை எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு, இனி வந்து அவருக்கு விஜய் பேசுறதுக்குலாம் அவர் இனிமே எக்ஸ்பிளைன் கொடுத்தாகணும். ஏன்னா அந்த கட்சி சார்பில் யாரும் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு துணிச்சலான ஒரு ஆள் கிடையாது. இனி செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பாரு, விஜய் வந்து மேடையில பேசுவாரு, பிளாஸ்ட் விஜய் பேசுவாரு. அதுக்கு மறுநாள் இனி செங்கோட்டையன் வந்து விளக்கம் கொடுக்கணும். அதாவது பிளாஸ்ட் என்றால் எவரெஸ்ட் மலை எப்பேற்பட்ட உயர்ந்தவங்க இருக்கோ அது போன்று பிளாஸ்ட் என்பதும் ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது இப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவரோட நிலைமையும். அதனாலதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றது என்னன்னா, இவர் ஒழுங்கா ரிட்டையர்ட் ஆச்சு ஆயிருந்திருக்கலாங்க, எதுக்கு இந்த சின்ன பசங்க சகவாசம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க. ஆனா ரிட்டையர் விட்டாதானே எல்லாம் மேல வந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவன் படுத்துற பாடு அப்படிங்கிற மாதிரிதான் செங்கோட்டையனோட இந்த ஜாயின் பண்றது, இந்த கட்சியில இணையறது அப்படிங்கிறது, இது எல்லாமே மேல ஒருத்தர் முடிவு பண்ணி அனுப்புனது. ஓகே, நெக்ஸ்ட் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இன்னைக்குதான் முதல் முறையா தாவேக்கா கட்சி சார்பில் இருந்து ஒரு முறையான பிரஸ் மீட் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஆதவர்ஜுனாவுக்குலாம் ஒரே குஷி, ஐயோ நாங்களும் பிரஸ் மீட் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா ரொம்ப குஷியா உட்கார்ந்தாரு. இந்த வடிவேலு ஒரு காமெடியில குருநாதா வந்துட்டான்டா இப்ப அடி பார்க்கலாம் அப்படின்னு பாருல, அந்த மாதிரி ஆதவர்ஜுனாவுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பி. அப்புறம் அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்த உடனே செங்கோட்டையனுக்கு ஒரு துண்டு போடுறாரு. தாவேக்கா கட்சியோட துண்டை வந்து ஆதவர்ஜுனா போடுறாரு. போட்ட கொஞ்ச நேரத்துல செங்கோட்டையன் அந்த துண்டை கழட்டிட்டாரு. இந்த துண்டை கழட்டிருங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த துண்டெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லயே போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த துண்டை கழட்டிருங்க, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கழட்டிட்டாரு. என்ன கிண்டல் பண்ணுவாங்கன்னா, ஏங்க நீங்க அதிமுக 50 வருஷமா இருந்தீங்க, உங்களுடைய அரசியல் அனுபவம் இருக்கு, வயசு 77 வயசு ஆச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த சின்ன பையன் சகவாசம் வேணுமாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க எங்க இருந்து கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த துண்டை அவரு கழட்டி இருக்கிறாரு. ஆனா ஒரு துண்டை ஆதவர்ஜுனா போட்ட உடனே கழட்டோன்னே ஆதவர்ஜுனா மூஞ்சி செத்து போச்சு, மூஞ்சி அப்படியே சின்ன புள்ள மாதிரி அவருக்கு ஆகி போச்சு. ஓகே, எப்படி அந்த துண்டெல்லாம் கழட்டிட்டாரா? இதுக்கு இடையில மீடியாக்கள் மேல தாக்குதல், அங்க இருக்கக்கூடிய செய்தி சேகரிக்க நிருபர்கள் வந்திருந்தாங்க. பவுன்சர்கள் பயங்கரமா தடுத்து அதுல ஒரு நிருபர் அடிச்சு அவருக்கு மண்டகண்டெல்லாம் காயமாயி போச்சு. அப்பேற்பட்ட தாக்குதல் நடந்தது. அப்புறம் எல்லா செய்தியாளர்களும் ஒண்ணு சேர்ந்து அங்க போய் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இத்தனை நாளா வந்து விஜய் வீட்டை விட்டு கிளம்பி விட்டார், விஜய் உள்ளாடை அணிந்து விட்டார், விஜய் கார்ல ஏறிட்டார், விஜய் ஹெலிகாப்டர்ல பறந்துட்டார், விஜய் வந்து காரைக்கால் வந்து இறங்கிட்டார் இப்படின்னு செய்தி போட்டிருந்த ஊடகங்கள்
இன்னைக்காச்சும் முறையா வாயை திறந்து பேசிருக்காங்களே, எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்றன அதுக்கு அது ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து கேட்டு இப்படி ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்தது. அதனாலதான் இந்த திரும்ப திரும்ப இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான கட்சினே சொல்றது. ஒரு பவுன்சர்கள் மதுரையில மாநாடு நடக்குது, அந்த கட்டு ஒரு தலைவன் பேச்சை கேட்காம கிரீஸ் தடவுறாங்க, கிரீஸ் தடவி அதுக்கு மேல ஒரு கூட்டம் ஏறுது, அங்கேயுமே தலைவன் பேச்சை கேட்கறது கிடையாது. பவுன்சர்கள் அங்க வந்து ரசிகர்களை தூக்கி அப்படி பந்த தூக்குற மாதிரி தூக்கி வீசி எறிஞ்சாங்க, அங்கேயுமே எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மேல பவுன்சர் தாக்குதல் நடத்துறாங்க, அதுக்குமே. அப்போ ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒரு கட்சியா தான் தாவேகா இப்ப நிலைமை வரைக்குமே செயல்பட்டு இருக்கு. சரி, எப்படியோ ஒரு வழியா பிரஸ் மீட் கொடுக்குறாங்களா, அந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் பல விஷயங்கள் சொல்லிட்டு வராரு. அப்போ அவருக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, ஒரு மாற்றம் ஒண்ணு தேவைப்படுது. இங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க, அதனால ஒரு மாற்றம், ஒரு தூய்மையான ஆட்சி இங்க தேவைப்படுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனடியா பத்திரிகையாளர்கள் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப செங்கோட்டையன் நோக்கி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நீங்க அதிமுகவில் பயணம் செஞ்ச ஒருத்தர், அப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஊழல் வழக்குல இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருத்தவங்க. அப்போ ஊழல் வழக்குல குற்றவாளியின் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு ஆட்சியில, அந்த ஆட்சியின் கீழே அமைச்சரவையில நீங்க ஒரு அமைச்சரா இருந்தீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசின் கீழே அமைச்சரவையில இருந்துட்டு இப்ப நீங்க தூய்மையான ஆட்சி நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றதுல இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டோன்னே உடனே செங்கோட்டையன் இதுக்கு பதில் சொல்றாரு. அது அம்மா அவர்கள் மேல போடப்பட்ட அந்த வழக்கு வந்து இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு, இது ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாக்கு போக்கும் சொல்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல இன்னைக்கு விஜய் நோக்கி நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு தாவேக்கால யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவு சொல்றாங்களோ, எங்க தளபதி ஊ அப்படின்னு யாரெல்லாம் கத்துறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம கேட்கறது ரெண்டே கேள்விதான். இந்த 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாராளமா நீ தலைவரை கொண்டாடிக்கோ. இப்ப இந்த இடத்துல செங்கோட்டையன் சொல்றாரு இல்லையா, இது புனையப்பட்ட வழக்கு, இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்றாரு. அது ஜோடிக்கப்பட்ட வழக்காது. ஜெயலலிதா அவர்கள் மேல சொல்லப்பட்ட அந்த அவங்க வந்து A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தால தீர்ப்பளிக்கப்பட்டது. அங்க அவங்க 1991 96 வரைக்கும் முதலமைச்சரா இருக்கும்போது சொத்து குவிப்பு வழக்கு, அவங்களுடைய வருமானத்தை விட அதிக அளவுல சொத்து சேர்க்கப்பட்டது, பினாமி பேர்ல சொத்து இருந்தப்பட்டது, அவங்களுடைய பணம், கோடிக்கணக்கான பணங்கள், நகைகள், பங்களாக்கள், இப்படி பல கோடிக்கணக்கான நகைகள், இந்த மாதிரி சொத்துக்கள் அவங்க இருந்ததால இந்த சொத்து குவிப்பின் அடிப்படையில தீர்ப்பளிக்கப்படுது. அன்னைக்கு ஜெயலலிதா அவங்க இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்க ஆனா என்ன இருந்தாலும் அவங்க தான் A1 குற்றவாளி, A2 சசிகலா சேர்க்கப்பட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை, அதுக்கடுத்து சுதாகர், இது மாதிரியான பல பேர் மேல அன்னைக்கு அவங்க தண்டனை கொடுக்கப்படுறாங்க. அப்போ இது உச்சநீதிமன்றத்தால உறுதி செய்யப்பட்ட ஒரு வழக்கு, இது ஏதோ புனையப்பட்ட ஒரு வழக்கு மாதிரி சொல்றாரு. இப்போ விஜய் ரசிகர்களோ இது புனையப்பட்ட வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க தான் தூய்மை அரசியல் பண்ண வந்தவங்களாச்சே, இங்க உள்ள அரசியல்வாதிகள் யாருமே சரியில்லை, நாங்க தான் இதுக்கு மாற்றம் கொண்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்ப இப்போ உங்களுக்கு அவ்வளவு மாற்றம், அவ்வளவு நேர்மையா தான் இப்போ சொல்லு இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்ல பார்ப்போம். ஏன்னா இவங்களுடைய இந்த தூய்மைவாத கருத்து பேசுறாங்க தெரியுமா, இது வெறும் திமுக கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. நாங்க ஊழலுக்கு எதிராக வந்திருக்கிறோம், இங்க ஊழல் அரசியல் நடக்குது அதுக்கு எதிராக வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஊழல்ன்ற பாகுபாடையே திமுக மேல மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர அதிமுக செஞ்ச ஊழல்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. இப்போதான் அதிகபட்சம் வைங்களேன், அதிகபட்சம் திமுக மேல ஊழல் அப்படின்னா எதை சொல்லுவாங்க, 2Gல ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயுமே கத்தி படத்துல செஞ்சாரு. காத்துல ஊழல் செஞ்ச ஊரியாது, 2Gனா என்னையா, காத்துல ஊழல் செஞ்ச ஊரியான்னு சொல்லி பஞ்ச் டைலாக் எல்லாம் விஜய் பேசினாரு. ஆனா அந்த 2G வழக்குல ஏதாவது ஒரு இம்மி அளவு ஆதாரம் இருந்ததா? 1,70,000 கோடி ஊழல், அதுவும் 1.0000000 எல்லா பேப்பரும் முழு பக்கத்துக்கு அப்படி எழுதுனாங்க. அவ்வளவு பெரிய ஊழல் சொல்லி எழுதுனாங்க. இறுதியில அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது, சிபிஐ நீதிமன்றத்துக்கு வரும்போது 2G வழக்கு என்னாச்சு, கடைசியில இந்த இடத்துல ஊழல் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அரசுக்கு இந்த விஷயத்துல இதுல எது ஊழல் சொல்லப்பட்டதோ இதுல அரசுக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படல அப்படின்னு சொல்லி இறுதியா அந்த தீர்ப்பு வருது. இந்த 2G வழக்குல ஊழல், 2Gல இவ்வளவு பெரிய மோசடின்னு சொல்லி புகார் கொடுத்தவரு சிஏஜி அதிகாரி வினோத் ராய் கடைசியில் அவரோட அறிக்கை என்ன சொன்னாரு, இந்த இடத்துல ஊழல் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, உண்மையிலேயே இதுல எந்த ஒரு ஊழலும் கிடையாது, அரசுக்கு இதுல எந்த ஒரு இழப்பும் ஏற்படல, இதை நாங்க ஊழல் என்று சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில வினோத் ராயுமே தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்போ கடைசியில இறுதியில என்ன ஆச்சு, அங்க ஊழல் கிடையாது, 2Gல ஒரு ஊழல் கிடையவே கிடையாது அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் திமுக ஊழல் சொல்லி இல்லாத ஊழல ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக விஷயத்துல ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கா இருக்கட்டும், சசிகலா சிறை சென்ற வழக்கா இருக்கட்டும், SP வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கருடைய விஷயமா இருக்கட்டும், இப்படி பல வழக்குகள் அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில இருந்து விசாரணையில இருக்கு. ஆனா அதுக்கு எதிராக விஜய் பேச மாட்டாரு.
இப்போ கூட விஜய் என்ன சொன்னாரு, நம்ம தான் இந்த திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம், அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம தானே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாரு. ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு, எங்க தலைவர் விஜய் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிள் எல்லாம் போய் உங்களுக்கு எல்லாம் போய் ஓட்டு கேட்டார்ல, அப்போ நீங்க உங்க மேல தப்புனா நாங்க தானே கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறாரு. விஜயே அந்த ஓட்டு போட்டார், கருப்பு சிவப்பு சைக்கிள்ல போய் ஓட்டு கேட்டாருன்னு சொல்றாரு இல்லையா, அவர் ஓட்டெல்லாம் கேட்கல, ஏதோ சைக்கிள்ல தான் போனாரு. அதுக்கு ஏன்னா இதை நம்ம சொல்லல, விஜய் அதுக்கு அடுத்து வந்த படங்கள்ல சொன்னாரு. அந்த பீஸ்ட்ன்ற படம், அந்த படத்தோட டைரக்டர் கிட்ட சொல்றாரு, யதார்த்தமா வெளியில வந்தேன், சைக்கிள் இருந்துச்சு, அந்த சைக்கிள்ல போனேன், கருப்பு சிவப்பு எந்த அறிகுறி அதெல்லாம் கிடையாது, ஏதோ சும்மா போனா அதை கடைசியில ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அங்க ஓட்டு கேட்க போல, யதார்த்தமா போன ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அரசையே நீ கேள்வி கேட்ப அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல அதிமுகவை நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? 2011 அதிமுகவுக்காக விஜயோடைய மக்கள் மன்றம் சார்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அந்த டைம்ல அதிமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு, 2011 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல ஊடகங்கள் இந்த செய்தி நம்ம பார்த்திருப்போம். அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக நாங்கள் அணிலாக உழைத்தோம் அப்படின்னு சொல்லி விஜயோட தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் விஜயோட கூட்டத்தை பார்த்து இவங்கள அணில் குஞ்சுகள் நம்ம சொல்றது. அப்போ நாங்க அணிலாக உழைத்தோம். அப்ப நீங்க பிரச்சாரம் பண்ணி அந்த ஆட்சி வரணும்னு சொல்லி அவ்வளவு உழைச்சிங்க. அந்த அரசின் மேல பல ஊழல் குற்றச்சாட்டு, அந்த கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் முதற்கொண்டு கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாரும் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். ஆனா அதை பத்தி பேச மாட்டீங்க. திமுக மேல மட்டும் இல்லாத பொல்லாத ஊழலை பேசுவீங்க. ஏன் இதே சிஏஜி 2G வழக்குல யாரும் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே சிஏஜி இப்ப சமீபத்துல பாஜக மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லையா? நெடுஞ்சாலைத்துறையில ஒரு ரோடு போடுற விஷயத்துல 7 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி சிஏஜி அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த சிஏஜி அதிகாரிகள் உடனடியாக டிரான்ஸ்பர் செய்யப்படுறாங்க. இப்ப இப்படி சர்வாதிகார ஊழல் நீங்க நடந்துச்சு பாஜக ஆட்சியில. அந்த ஊழலை வாய் திறந்து பேச மாட்டாரு. அதிமுக ஆட்சியில இருக்கக்கூடிய ஊழலை வாய் திறந்து பேச மாட்டாரு. திமுகவில் இருக்கக்கூடிய மட்டும் இல்லாத அங்க ஊழலே இல்லைனாலும் அதை மட்டும் விஜய் வாய் திறந்து பேசுவார்னா அப்ப இவர் யாருக்காக அரசியல் செய்யறாரு? அப்ப ஏன் இவர் அதிமுகவை பத்தி பேச மாட்டாரு? இப்பயே நான் சொல்றோம், தவேகா கட்சியோட கொள்கைப்படி நீட்டுக்கு எதிராக தானே இருக்கிறாங்க. நீட்டுக்கு காரணமானது யாரு? அதிமுக நீட்டுக்கு காரணம். சிஏஏக்கு எதிராக நாங்க இருக்கோன்றீங்க. சிஏஏ காரணமான கட்சி யாரு? அதிமுக. சிஏஏக்கு காரணம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான கட்சி யாரு? அதிமுக. இவ்வளவும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணமே அதிமுக. அந்த அதிமுக பத்தி நாங்க வாயே திறக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப விஜயோட அரசியல் இங்க தீர்மானிக்கிறது யாரு? ஏன் இவர் அதிமுக பத்தி வாயை திறக்க மாட்டாரா? அதிமுகவை பத்தி ஏதாவது குற்றமோ குறையோ பேசினா அதிமுக பலவீனப்படும். அதிமுக பலவீனப்பட்டா அதனால அவங்களோட கூட்டணி, அவங்களோட இயக்கக்கூடிய பாஜக பலவீனப்படும் அப்படிங்கிறதுக்காக விஜய் கடைசி வரைக்கும் அதிமுகவை பத்தியோ பாஜகவை பத்தியோ வாய் திறந்து பேச மாட்டாரு. அதனால இந்த விஷயத்தையாச்சும் உங்க கட்சியை பார்த்து, உங்க கட்சி தலைவர் விஜயை பார்த்து இந்த ரசிகர்கள் வாய் திறந்து கேளுங்க. ரெண்டாவது ஒரு கேள்வி. இன்னைக்கு செங்கோட்டையன் கட்சியில் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு இணைஞ்சிட்டார்ல, இனி கட்சியோட முக்கியமான பேச்சுகள் பேட்டிகள் எல்லாமே செங்கோட்டையன் கொடுக்க போறாரு. உங்க கட்சியோட கொள்கை என்ன? கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. அப்ப அந்த கொள்கை எதிரியான பாஜகவை எதிர்த்து இனி செங்கோட்டையன் ஒரு வார்த்தை பேசுவாரா? ஒரு வார்த்தை பேசுவாரான்னு சொல்லி உங்களால கேட்க முடியுமா? ஏன் செங்கோட்டையன் பேசுவாரா அப்படின்னு கேட்கிறோம்னா, இதே செங்கோட்டையன் 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோடி புகழ் பாடிக்கிட்டு இருந்தாரு. இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவாம இருக்கிறதுக்காக மோடி தான் நம்மளுக்கு இங்க அரணா நின்று நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதே செங்கோட்டையன் பேசினாரு. இப்போ நான் சொல்ற 2 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு பிரச்சனை ஆச்சு இல்லையா? அந்த டைம்ல செங்கோட்டையன் பேசின பேச்சு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த ஆர்டிகல் இருக்குது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி தான் இந்த நாட்டுக்கு முழுமையான பாதுகாப்பா இருக்கு, உலகத்துடைய முதன்மையான தலைவரா இன்னைக்கு மோடி செயல்பட்டு இருக்கிறாரு, அவருடைய ஆட்சியின் கீழே தான் நாடு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருக்கு, மோடி ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி மோடி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கடுத்து இப்ப இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் நடந்துச்சு. சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக தரப்புல இருந்தாரு. அப்புறம் அவர் தான் வெற்றி அடைகிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு செங்கோட்டையன் அவருடைய தரப்புல இருந்து ஒரு லெட்டர் பேட்ல ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்களுடைய உள்துறை அமைச்சரா இருக்கிறதால இந்த நாடு ரொம்ப சிறப்பா செழிப்பா இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி புரட்சி தலைவி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்நாள் இது பொன்னாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு மோடி புகழ், அமித்ஷா புகழ் இப்படி பாடி சிபி ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் பொன்னாள் சொல்லி புகழ் பாடி இருந்தாரு. அந்த டைம்ல நிறைய அதிமுகவை சேர்ந்தவங்க, உண்மையான அதிமுக தொண்டர்கள் எனக்கு கேள்வி கேட்டாங்க, ஏங்க இதை நீங்க அறிக்கை வெளியிட்டு இருந்தா கூட ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவி அம்மா பேர்ல தானே நீங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கணும், அப்ப புரட்சி தலைவி அம்மாவோட உங்களுக்கு மோடி அமித்ஷா முக்கியமானவங்க ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல அதிமுக சேர்ந்தவங்க கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு மோடி புகழ், அமித்ஷா புகழ் பாடிட்டு இருந்த ஒரு நபர் தனக்கு எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனடியே அந்த பிரச்சனைக்கு தீர்வை கேட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட ஓடினாரு.
அப்போ மோடியை புகழக்கூடிய அமித்ஷாவை இரும்பு மனிதன் புகழ்ந்துகிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு கிட்ட தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தேடி ஓடின இவரு இனி இப்போ உங்க கட்சியில சேர்ந்துட்டாரு. உங்க கட்சியோட கொள்கைப்படி கொள்கை எதிரி பாஜக எதிர்த்து எப்பயாச்சும் நீ வாய் திறந்து பேசுவாரா செங்கோட்டையன்? இந்த கேள்வி நீங்க உங்க கட்சியை நோக்கி கேட்கணும். பாஜக எதிர்த்து செங்கோட்டையன் இனிமே பேசுவாரா? 2 மாசத்துக்கு முன்னாடி மோடி இந்த அளவுக்கு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாரு, இனி ஒரு மோடி எதிர்த்து பேசுவாரா? மோடியோடைய இந்த மதவெறுப்பு கோட்பாடு இன்னைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்துல உத்தரப்பிரதேசல ஹலால் சம்பந்தமான பிரச்சனைகள், இஸ்லாமியரோட வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அந்த அளவுக்கு மதவெறுப்பு கொண்ட ஆட்சி நடக்குது. இதை எதிர்த்து செங்கோட்டையன் ஒரு வாட்டி பேசுவாரா? உங்களுடைய கொள்கை எதிர்த்து பேசுவாரா? இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாம எனக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு அவர் நடிகர், நேற்று வரைக்கும் பில்டிங்கா பறந்து சண்டை போட்டாரு, இனி அவர் அரசியல் பண்ணிட்டாரு, எங்களுக்கு அவர் தலைவர் அப்படின்ற அடிப்படையில தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. ஏன் நம்ம தொடர்ந்து இந்த விஜயோட அரசியலை நம்ம இந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு அவருக்கு வாய்க்கா வரப்ப சண்டைலாம் கிடையாது. சொல்லப்போனா விஜய் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம பேட்டை டிவி சார்பில் முதல்ல நம்ம வரவேற்றோம். ஒரு நியாயமான அரசியல் செஞ்சார்னா கண்டிப்பா நம்ம ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அவரோட செயல்பாடு முழுக்கவே இன்னைக்கு பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்குற மாதிரி தான் போயிருச்சு. கட்சியில ஐடி விங் பொறுப்பையாளர் யாரை நியமிக்கிறாரு? பாஜக ஐடி விங் பொறுப்புல இருந்து சிடிஆர் நிர்மல்குமாரை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாரு. கட்சிக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்க, அது பாஜக சேர்ந்தவங்களோட கம்பெனியில் அந்த ஆப் கிரியேட் செய்யப்படுது. ஏன் இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல துக்ளக் ரமேஷ் RSS முழுக்க RSS சித்தாந்தம் கொண்ட, RSS சித்தாந்தத்தோட ஆட்சி அமைக்கணும் சித்தாந்தம் கொண்ட துக்ளக் ரமேஷ் வந்து இங்க விஜய்க்கு முழு ஆதரவா, விஜய்க்கு பயங்கரமான மக்கள் எழுச்சி நடக்குது, செங்கோட்டையனோட எல்லாத்தையும் விசாரிச்ச செங்கோட்டையன் விஜய் கிட்ட தான் போவாருன்னு சொல்லி 3-4 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. செங்கோட்டையன் விஜய் கிட்ட தான் போவாருன்னு சொல்லி துல்லியமா சொன்னாரு. அதே மாதிரி நடக்குது. கரூர்ல விஜய் கட்சியில ஒரு பிரச்சனை ஏற்படுது, விஜய் ஒட்டுமொத்த கூட்டமே பாதிக்கப்படுது. உடனே துக்ளக் ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட போய் பிரச்சனைக்கு போய் தீர்வு கேட்கறதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் உட்பட ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்க போறாங்க. அப்போ விஜயை சுத்து சூழ்ந்து இருக்கிறது முழுக்கவே பாஜகவை சேர்ந்தவங்க, பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்கக்கூடியவர்கள், பாஜகவுடைய புகழ் பாடக்கூடியவர்கள், பாஜகவுடைய பயணம் செஞ்சவங்க. இப்ப இதெல்லாம் போதா குறைக்கு புதுச்சேரியோடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர், நான் சொல்றேன் ஒரு 3-4 மாசம் முன்னாடி வரைக்கும் அவர் தான் பாஜகவுடைய தலைவராக இருந்தார், சுவாமிநாதன் இப்ப தாவேகா கட்சியில விஜய் கூட வந்து இணைய போறாரு. அப்ப ஒட்டு மொத்தமா பாஜகவுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, பாஜகவை சார்புடையவங்களா இருக்காங்களோ அவங்க தான் இன்னைக்கு விஜய் கூட வந்து சேர போறாங்க. அப்ப இப்பேற்பட்ட நபர்களோட கட்சியோட பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த விஜய் தான் உங்களுடைய பயணத்தை வழிநடத்த போறாரா அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகர், நல்ல டான்ஸ் ஆடுவாரு, செம்மையா ஸ்டைல் காட்டுவாரு, மாஸ் காட்டுவாரு, எதிரிகளை பந்தாடுவாரு சினிமாவில அப்படின்னு சொல்லி இந்த நோக்கத்துக்காக ஓட்டு போடுறது கிடையாது. நம்மளுடைய வாக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தலைமுறையை தேர்ந்தெடுக்கிறது, நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து இந்த மாநிலத்துக்கான ஒரு நல்லாட்சியை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளுடைய வாக்குரிமை. அதனால அந்த வாக்குரிமையை கொண்டு போயிட்டு இவர் நல்ல டான்ஸ் ஆடுவார், நல்ல ஃபைட் போடுவாரு, நல்ல ஸ்டைல் காட்டுவாரு அப்படின்னு சொல்லி போய் அடகு வச்சோம் அப்படின்னா அது இந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாயிரும். அதனால இப்ப மச்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு பாஜக எப்படியாவது ஆட்சி கட்டல அமரணும், திமுகவுக்கு எதிராக பாஜக வரணும்னு சொல்லி பல கட்ட திட்டங்கள் போடும்போது அந்த திட்டங்களுக்கான கருவியா இங்க பல நடிகர்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழி நடத்துறதுக்காக பல நபர்களை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறத இனியாச்சும் அந்த ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. ஏதோ நமக்கு பிடிச்ச நடிகை அந்த படத்தை பார்த்தோம் இல்லாம இனியாச்சும் பகுத்தறிவோட செஞ்சு பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.